ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படிக்கு புதிய நாளை கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும், ஆபத்தாக இருந்தாலும், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை சுற்றிலும் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கு இன்றைக்கும் தேவன் ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களை வழிநடத்தி செல்லும். சங்கீதம் 34 அதிகாரம் 7 வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையமிறங்கி பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய பயம் கர்த்தர் மேலே இருக்கணும். மற்ற எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், பயப்பட அவசியம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். God encamps you, God delivers you. கர்த்தருடைய தூதன் உங்களை பாளையமிறங்கி உங்களை சுற்றி இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை விடுதலை செய்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பட்டணத்தில் நிறைய ஊர் பேரை பார்க்கும் பொழுது அதோடு சேர்ந்து பாளையம் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். பாளையம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா கேம்ப்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சௌரி பாளையம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அது சவேரியர் பாளையம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சவேரியர் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா சேவியர். செயின்ட் பிரான்சிஸ் சேவியரோட சர்ச் இருக்கிறதுனால அந்த சேவியர் தான் சவேரியர் பாளையம், சௌரி பாளையம்னு மாறிடுச்சு. அப்படின்னா சேவியர்ஸ் கேம்ப், சேவியருடைய கேம்ப், அவருடைய கூட்டம், சவேரியருடைய கூட்டம் இங்கே தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும். அதே போல தான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களை சுற்றி தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஸோ வி பிலாங் டு காட்ஸ் கேம்ப், ஏஞ்சல்ஸ் கேம்ப். நீங்களும் நானும் தேவ தூதருடைய பாளையமாக, கர்த்தருடைய பாளையமாக இருக்கிறோம். நம்மை சுற்றி தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி கேம்ப் போட்டு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை செய்கிறார்கள். எப்பனா நம்முடைய பயம் கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களே அவருடைய தூதன் பாளையம் இறங்கி பாதுகாத்து விடுதலை செய்வார். இன்றைக்கும் நீங்க எதை குறித்தெல்லாம் பயந்திருக்கிறீங்களோ கவலைப்பட வேண்டாம். எல்லா பயங்களிலிருந்தும் விடுதலை செய்வதற்கு உங்களை சுற்றி தேவ தூதர்கள் கேம்ப்ல, பாளையத்துல தங்கி இருக்கிறார்கள். உங்க கண்ணுக்கு அது தெரியலைனாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உங்களை பாதுகாத்து விடுதலை செய்கிறார்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவர் மேலே நம்முடைய முழு நம்பிக்கையும் நம்முடைய முழு பயத்தையும் அவர் மேலே வச்சு அவரை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். மற்ற பயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய விடுதலை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவனுடைய விடுதலை நீங்கள் பார்ப்பதற்கு விடுதலை நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அவருக்கு நன்றி செலுத்துங்க.